கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கம்பு அடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி உருட்டு உளுத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த உருட்டு உளுத்தம் பருப்பையும் கம்பு மாவு கடையில் வாங்கினதையும் வச்சு தான் இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டின்னர் இது. 1 கப் அளவுள்ள உருட்டு உளுத்தம் பருப்பை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இதை அரைக்க போகிறோம். 1 கப் அளவுள்ள உருட்டு உளுத்தம் பருப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுள்ள நம்ம பாஜ்ரா ஃப்ளோருன்னு சொல்லுவாங்க, இல்லை கம்பு மாவுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரெடிமிக்ஸாகவே விற்கிது, அதை வாங்கிக்கலாம். நான் இப்போ எலைட்டில் வாங்கின பாஜ்ரா ஃப்ளோருங்கிறத தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு கிடைக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுள்ள நம்ம அந்த மாவு எடுத்திருக்கோம். 1/4 கப் அளவுள்ள முருங்கைக்கீரை, 1/4 கப் அளவுக்கு வெங்காயம், 1/4 கப் துருவின கேரட், இந்த மாதிரி வரமிளகாவை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கொரன்னு அரைச்ச பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய், நம்ம அடை செய்கிறதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், டின்னராகவும் நமக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க உளுந்தை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரியே கிரைண்டரில் போட்டு நல்லா பொதுன்னு வர அளவுக்கு 25 நிமிஷம் நல்லா அரைச்சிடுங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் நீங்கள் அதில் அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த திக்காக இருக்க கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ இந்த மாவை எடுத்து வழித்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு, உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இட்லிக்கு புளிக்க வைக்கிறது மாதிரியே நீங்கள் புளிக்க வச்சிடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி நல்லா பொதுன்னு வந்திருக்கணும். இட்லி மாவு எப்படி பொங்குமோ அதே மாதிரியே பொங்க விடணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி பொங்குன மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பு மாவு இருக்கு இல்லையா, அந்த கம்பு மாவு 1 கப் அளவுள்ள கம்பு மாவை இதை போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவும் நம்ம மாவு போட்டிருக்கிறதுக்கு நம்ம அடை மாவு எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடர் 2 பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாவையும், சோம்பு, அதே மாதிரி வெங்காயம் பொடியாக நறுக்குனது, துருவின கேரட். இது மாதிரி நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பசலைக்கீரை இல்லை மல்லித்தலை அதேமாதிரி வெந்தயக்கீரைலாம் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்ல மாவு, நம்ம காய் எல்லாமே நல்லா ஊறி நல்லா வரும். அதனால் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடை சுடலாம். இப்போ அடை 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தோசைக்கல்லில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல் இப்படி தண்ணி தெளித்து நம்ம ஃபஸ்ட்டு தெளிச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தோசை ஊற்றுறப்ப நல்லா பரவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம ஒரு கரண்டி நம்ம ஊற்றிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி அடை மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ திக்னஸோ மொறு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இது மீடியம் தீயிலேயே நல்லா நம்ம தோசை வாக்குற மாதிரி ஒரு சைடு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட சுவையான கம்பு மாவு தோசை ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இன்றைக்கி நான் பூண்டு துவையல், புதினா துவையல், சாம்பாரோட சாப்பிட போகிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.